கோவையில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்த 2 பேரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கோவையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக ஐஎஸ்ஐஎஸ் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்து வருகின்றனர். இது தொடர்பாக ஜமீல் பாஷா, முகமது உசேன், இஸ்ரத், சையத் அப்துல் ரஹ்மான் ஆகிய 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். தற்போது இதில் தொடர்புடைய ஜவஹர் சாதிக், அகமது அலி ஆகிய 2 பேரிடம் நேற்று என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை காவலர் பயிற்சி வளாகத்தில் என்ஐஏ அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விசாரணையில் அகமது அலி அரபிக் கல்லூரியின் முதல்வர் என்பதும், ஜவஹர் சாதிக் அதே கல்லூரியில் பணிபுரிந்து வந்ததும் தெரியவந்தது. இவர்கள் மாணவர்களை மூளைச்சலவை செய்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் சேர்க்க முயற்சித்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து 2 பேரையும் கைது செய்த அதிகாரிகள் சென்னை அழைத்து வந்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர்.